2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல். மத்தியில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பின் தாக்கல் செய்யப்படும் இரண்டாவது பட்ஜெட். 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றம் உள்பட பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹6.50 குறைந்தது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் ₹1959 விற்பனை. திருச்சி அருகே 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்து விபத்து. 15 பயணிகள் காயம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈசிஆரில் பெண்களை காரில் துரத்திய சம்பவம். கைதான 4 பேருக்கும் 14ஆம் தேதி வரை சிறை. அமெரிக்காவில் மீண்டும் விமான விபத்து. பிலடெல்பியாவில் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியதில் 2 பேர் பலி. தொழில்நுட்ப கோளாறு சீரானது. ஆன்லைன் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். லெபனானில் செயல்பட்டு வந்த ஹெஸ்புல்லா அமைப்பின் ஆயுத தொழிற்சாலை மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல். ஹெஸ்புல்லா அமைப்பின் உட்கட்டமைப்பு மீதும் தாக்குதல்.